உயரமான கண்மலையின் மேல் உயரத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்ம அவங்க அண்ணாந்து பார்க்கத்தக்க நிலையில கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தலை நிமிர்ந்து பாருங்க. இப்ப பைபிள் வாசிக்காண்டா, சங்கீதத்தை அடுத்த வாரம் நம்ம வாசித்து தியானிச்சு இன்னும் அதிகமாக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவர் எப்படி அந்த அற்புதத்தை செய்தார், இந்த உலகத்தில மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்து இவ்வளவு பாடுபடவர், இயேசுவை குறித்து ஆராய்ச்சி பண்ணுவோம். அல்லேலூயா. நாளைக்குரிய காரியம் அது 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 கர்த்தருக்குரியது. நம்மை அவர் நடத்துவார். இதுவரை நடத்தினாரே, இதுவரை நம்மை பாதுகாத்தாரே, எப்படியோ என்னைக்கும் அழிந்து போக வேண்டிய நம்ம இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் மறைத்துக் கொள்ளுவார். நம்மை நடத்த அவர் போதுமானவர். ஏன்னா அவர் மரித்தவர் அல்ல, இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய இருதய உணர்வுகளை அறிகிற தேவன். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை அறிகிற அறிவில் அவர் இயேசுவை குறித்து அறியணும். அந்த ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்குமே, ஆனால் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த உலகத்துல வருகிற பாடம் நினைச்சு, இந்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளை நினைத்து அழுது புலம்பி ஒரு இடத்துல போய் அவன் துக்கப்பட்டு நிற்க மாட்டோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உலகத்துல பிரச்சனைகள் வரும், குடும்பத்துல பிரச்சனைகள் வரும், அவைகள் மத்தியிலும் நம்முடைய சிந்தை இயேசுவோடு கூட இருக்குமானால் அதெல்லாம் பெருசா நினைக்க மாட்டோம். அல்லேலூயா. இவ்வளவு நடத்தினவர் இந்த பிரச்சனையிலிருந்து என்ன விடுவிக்க மாட்டாரா? இந்த உபத்திரவத்திலிருந்து என்ன தப்புவிக்க மாட்டாரா? நிச்சயமா தப்புவிப்பார். அதான் சொல்லி இருக்கிறாரு, பெற்ற தாய் தகப்பன் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாதவர் தான் நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்.